Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trends. Latest updatesக்கு Facebook, Pinterest, Instagram, Twitterல ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா please click on that red color subscribe button and click on that bell icon for future notifications. So இன்னைக்கு என்ன வீடியோனா Bridal Baby Kuchu இது ரொம்ப கிராண்டா இருக்கும். இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டோன் பீட், அப்புறம் வந்து கோல்ட் கலர் ஷைனிங் பீட். அப்புறம் இது வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டோன் பீட், தென் ஷைனிங் ஸ்மால் கோல்ட் பீட். ஸோ இது செய்யறதுக்கு சில்க் த்ரெட் தேவை, ஜரி த்ரெட் தேவை, அப்புறம் பிக் ஐ நீடில், ஸ்மால் நீடில். ஸோ இதுதான் வந்து வச்சு மெஷர் பண்ணுறேன். ஸோ ஒரு டிசைனுக்கு வந்து 1 சென்டிமீட்டர், ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா 1/2 சென்டிமீட்டர். அதுதான் வந்து மெஷர்மெண்ட். நீங்கள் வந்து சாரியில் ஃபுல்லாக செய்யும் போது நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நான் ஒரு ஸ்கேல் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியறதுக்கு. ஸோ இங்கே ஒரு 3 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்து என்னோட மெட்டீரியலை நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு வேணுங்கிற லென்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இதை நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் அங்கே ஒரு ஊசி வச்சுட்டு அதை கைட் பண்ணி கொண்டு போய் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கரெக்டாக ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் நான் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இன்னொரு 3 strands ஆஃப் சில்க் த்ரெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டுகெதர் வந்து 6 strands வரும். அது கரெக்டாக இருக்கும். ஸோ சேம் வே இந்த சைடும் வந்து நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணி ஒரு நீடில் வச்சு கைட் பண்ணி அதனுடைய நாட்டை கொண்டு போய் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு பீட் ஆட் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு சின்ன நீடிலில் ஜரி த்ரெட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த ஸ்மால் பீட் கோல்டு பீடும் ஸ்டோன் பீடும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதர் சைடில் வந்துட்டு ஒரே ஒரு கோல்டு பீட் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கோல்டு பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த த்ரெட்டை வந்துட்டு சென்டர் பீட் அந்த ஸ்டோன் பீட் வழியாக ஆப்போசிட்டில் கொண்டு வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த ஸ்டோன் பீடில் ஆப்போசிட்டில் இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போகணும் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு, லைக் எனி பீட் வீவிங். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு த்ரெட் ரைட் சைடு போயிடும், ரைட் சைடு த்ரெட் லெஃப்ட் சைடு போயிடும். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 3 பீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2 சைடுக்கு 2 பீடு, நடுவில் வர்றது வந்து காமன் பீடு தான். ஸோ ஒரு சைடு 3 பீடு, இன்னொரு சைடு 2 பீடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சைடு 3 பீட் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த சைடு ஒரு 2 பீட் ஆட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 3rd பீடு வந்துட்டு காமன் பீடு தான். ஸோ இப்போ வந்து நான் இதில் ஒரு 2 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் ஜரி த்ரெட்டை வந்துட்டு நீடிலில் போட்டு ஸ்லைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரைட் சைடில் இருக்க த்ரெட்டை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும் அந்த காமன் பீட் வழியாக. ஸோ அதுக்கு வந்துட்டு இதில் நீடில் இங்கே இன்சர்ட் பண்ணி இப்போ வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரைட் சைடு த்ரெட் லெஃப்ட் சைடு போயிடும், லெஃப்ட் சைடு த்ரெட் ரைட் சைடு போயிடும். அந்த ஸ்டோன் பீடுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லா டைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கலாம். இங்கேயும் வந்துட்டு நாட்டை வந்து கரெக்டாக போய் நிற்கிறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் வச்சு பண்ணிக்கோங்க. தென் அந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு கேப் விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா வந்துட்டு டாசில் ஆட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்துட்டு டாசில் ஆட் பண்ணுறது. இதுக்கு வந்துட்டு ஒரு 100 strands ஆஃப் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு டிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ண டிப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு அந்த விட்டுருக்க லூப் வழியாக போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு டாசில் பண்ணிக்கலாம். லைக் எனி அதர் டாசில். இந்த இடத்துல வந்துட்டு நாட் பண்ணுறதுக்கு நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சின்ன நீடில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தனியாக, இந்த மாதிரி நாட் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எண்டை வந்துட்டு கட்டவரல் கீழே பிடிச்சிட்டு இந்த மாதிரி லூப்
போட்டு ஒரு 3 தடவை அந்த மாதிரி போட்டு பேக் சைடில் அந்த த்ரெட்டு கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பேக் சைடில் அந்த நீடில் குத்தி நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து இதை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டேஸில் வந்துட்டு நல்லா ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில். ஸோ அதுக்கு லெவலாக பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டா பியூட்டிஃபுல் கோல்ட் பீட் ஸ்டோன் பீட் சாரீ குச்சு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிராண்டாக இருக்கும், பட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூடவே இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.